திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த கொசப்பாளையத்தில் பழமையான பாஞ்சாலியம்மன் சமேத தர்மராஜா கோவிலின் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. 300 அடியில் செய்யப்பட்டிருந்த துரியோதனன் சிலையை பீமன் வேடமிட்டவர் அடித்துக் கொள்வது போன்ற காட்சியை நாடக நடிகர்கள் தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். இதனை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு கண்டு வழிபட்டனர். ஆரணி கொசப்பாளையம் தர்மராஜா கோயிலில் அக்னி வசந்த விழா ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்கி இன்று 36வது நாளாக நடந்து கொண்டு இருக்கிறது. 36வது நாளான இன்று காலை துரியோதனன் படுகளம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்று மாலை தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது. அதில் 2000க்கும் மேற்பட்டோர் தீமிதிக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதால் மழை வரும் என்று ஐதீகம் உள்ளது. நாங்கள் மழையை எதிர்பார்க்கிறோம். ஸ்ரீ தர்மராஜா ஆலயம் 120 வருஷத்துக்கு பழமையானது. இங்கே இருக்கிற தர்மர் எல்லா கோவில் மற்ற இருக்கிற எல்லா ஊரை விட 12 அடி அதிகமாக இருக்குது. பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த தீமிதி விழாவின் 37 பாரத மகாபாரத சொற்பொழிவு முன்னிட்டு 36ஆம் நாள் இன்று காலை துரியோதன படுகளும் மிக சிறப்பாக நடைபெற்றது.